வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி வேற லெவல சொல்லி அடிச்சிட்டாங்க. இந்த ராஜேஸ்வரியை வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் துரத்தணும் விஜய், நாம இங்க இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷம்ன்றது இல்ல. அவ என்னைக்கு நம்ம வெண்பா மேல கை வச்சாலும் இதுக்கப்புறம் அவளை விடக்கூடாது. இந்த சொத்து எல்லாமே நமக்குரியது, நம்ம திரும்ப கேட்டு வாங்கணும், திரும்ப அடிக்கணும். ஒவ்வொரு அடிக்கும் அடி அடின்னு அடிச்சா மட்டும்தான் அவங்க எல்லாம் திருந்துவாங்க. இல்லைன்னா லாஸ்ட் வரையும் நம்மள இப்படியே அடிமைத்தனமா லாஸ்ட் வரையும் கீழே அமுக்கி அமுக்கி விட்டுனே இருப்பாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கொந்தளிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஆமா, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன சாத்தியம்? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்ல, அதை வச்சு திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆதாரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சொத்து மொத்தம் வெண்பாவுக்கு உரியது, நான் எங்க அக்கா எடுத்துன்னு போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். ஆனா என்னைக்கு என் மேல அவங்க இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் வச்சுன்னு என் புள்ள மேல கை வச்சாங்களோ இதுக்கப்புறம் அவங்கள விடுறது எனக்கு சரியா பண்ணல. நீ சொன்னதுதான் கரெக்ட் மல்லி, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சொன்னது கரெக்ட் தான். இதுக்கப்புறம் இதை நான் இப்படியே விட மாட்டேன், நீ கவலைப்படாத, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. ஆதாரங்களால ஒரு பக்கம் கோர்ட்ல எடுத்து போய் சப்மிட் பண்றாங்க. கோர்ட்ல சப்மிட் பண்ணது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீர்ப்பு எல்லாமே யாருக்கு சாதகமா வரும்னு இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா நீங்க நினைச்சதான் நடந்துச்சு. நம்ம விஜய்க்கு சாதகமா தான் தீர்ப்பு எல்லாமே வந்துருச்சு. விஜய் உங்களுக்கு உடையதான் இந்த சொத்து எல்லாமே, நீங்க வாண்டடா போயிட்டு ராஜேஸ்வரி அடிச்சு முடிக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் பெற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றது, நம்ம விஜய்க்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தண்டதா, நீ எப்படி என் விஜய் வெளியே தள்ளிய, விஜய் உங்களை எப்படி தள்ளாங்களோ அச்சு பிசுறாம அப்படியே நீங்க செஞ்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அதே மாதிரி கழுத்தை பிடிச்சி ஒரே நூக்கு, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா பக்கு 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 பக்குன்னு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயத்துல நடுங்க போய் இருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி எல்லாம் ஆகி போச்சு, இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீதாப்பா எங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்க பயமே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நமக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுன்னு இருக்காங்க. அப்துல் கலாம் அப்பயே சொல்லியிருக்காங்க, நல்லா கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு. அது போல இவங்களும் கனவு கண்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம கண் கூட பார்க்க தாங்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடந்துன்னு இருக்கு. அது கூடவே நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிரேசன் கூட கை கோக்குறாரு. என்னது கதிரேசன் முடியாது எதுக்குடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்து இதை நான் இப்படியே விட மாட்டேன், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம், சொத்தை நீங்க திரும்ப உங்களை விட்டுருவா, பிசினஸ்ல நீங்க முன்னேறி வர நான் விட்டுருவேனா, எதா இருந்தாலும் சரி நான் அடிச்சு 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 ஓரம் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. இந்த சவால்ல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துக்கு மேல குழப்பம் ஒரு பக்கம் வந்து இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நிச்சயமே ஒரு பக்கம் நிச்சயம் இருக்காத ஒரு விஷயமா தான் இங்க போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம கண் கூட பார்த்துக்கு தான் போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க அப்பா 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 வேற லெவலுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பாவோட ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த இடத்துல நிஷா வராங்க. நிஷா அப்படியே சும்மா லெப்ட் ரைட் அப்படியே சும்மா கிழிச்சு ஓரமா தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு மேல வெண்பா பக்கம் வந்த மாவளை சீவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, நான் என்ன தப்பு பண்ண, நான் ஏன் வரக்கூடாது, எனக்கும் அவ பொண்ணுதான், நான் வந்தேன்ல என்ன அடிச்சு துரத்தனல, அப்ப அந்த வழி எனக்கு இருந்துக்கல, நீ வலிக்காக வரல, வெண்பா எப்படியாவது ஏமாத்தி உன் கூட கூட்டிட்டு போலான்னு வர, இது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்குங்க. இதெல்லாம் யார் தட்டி கேப்பா சொல்லுங்க பார்க்கலாம். போலீஸ் அதே மாதிரி மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. மல்லி என்ன மேடம் பிரச்சனை, இவங்களை எதனா அடிச்சு ஓட விட்டுமா இல்ல துவம்சம் பண்ணுமா, சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதுவும் பண்ண சார், இப்போதைக்கு அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், எல்லாமே காலம் கடந்து போகும், அது போல நேரம் வரும், அதுக்கான நேரத்துல அவங்கள தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு மேடம், உங்களோட ஆணைக்கு இங்க ஆர்டர் தான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒன் பை ஒன் விஷயத்தை நீங்க கண் கூட பார்க்க தாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களால நடந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கத்து வச்சுன்னு இருக்காங்க. நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயம். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, கஷ்டமும் இல்லை. கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இதெல்லாம் வரும், எல்லாத்தையும் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அதை பொறுத்துதான் மாறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலவே எல்லாமே ஒரு பக்கம் மாறிச்சுங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போயின்னு இருக்காங்க. அது போலவே எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்போம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, இது தொடக்கம் இல்ல இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்ல, தொடக்கம் ஆரம்பம் ரெண்டும் ஒண்ணுதான் தாய், ஏன் தாயி குழப்பத்துக்கு பிறந்தல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துரத்தி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பேச போறோம்னு சொல்லிட்டு தெரியல, வரண்டா 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 இது வரண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ராஜிகா
கதிரேஷ் இருக்கார்ல, அவன் மேல டென்ஷன் ஆயிட்டு ஒரு பக்கம் கதிரேஷ் அடிக்கலாம் சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. தொடர்ந்து பேசுறதாலும் அப்படியே இருமலாவது ஒரு பக்கம் அடா மைக் வர மாதிரியே அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு இந்த இடத்துல நம்ம இந்த சீரியலை முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். வந்த நம்பருக்கு எத்தருக்கு நடக்கல வேணும் இந்த வரையிற